பாய்ஸ்னாவே கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா டாக்ஸிக்னு தான் நினைக்கிறாங்க. கேர்ள் ஃப்ரெண்ட்னா கேள்வி கேட்க தாங்க செய்வாங்க, நம்ம பதில் சொல்லணும். அப்பா அம்மா என்ன பண்ணாலும் இப்போ இருக்கிற கிட்ஸ் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க எங்களுக்காக அப்படின்ற ஒரு கேள்வி தான் எல்லாரும் பரவலாக நான் கேட்குறது. இப்போ இருக்க ஜென்ரேஷன் நிறைய பேர் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து இப்போ எல்லாருமே இது மாறிடுச்சு. விக்ரம் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் டப்பிங் கார்டு எடுத்து வச்சிருக்கேன்றது ஒன்று இருக்கு. வணக்கம் 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 வணக்கம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களை படத்துல பார்க்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பர்சனலா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீங்க வந்து ஆல்ரெடி விஜேவா வேற இருந்திருக்கீங்க பல காலகட்டத்தில். ஸோ ரொம்ப அற்புதமா இருந்தது. ஸோ எப்படி நடந்தது இந்த படம் அனுகிரகம்? உண்மையை எல்லா படமுமே நம்மளுக்கு அனுகிரகம் தான். நமக்கு வந்து இந்த யூனிவர்ஸோட அந்த பிளஸிங் இல்லாமல் நம்மளால மூவ் பண்ண முடியாது. யூனிவர்ஸ்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் இருக்காங்க. நான் எல்லாத்துக்கும் பொதுவாக நான் வந்து இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதனால தான் யூனிவர்ஸ்ன்ற தாட் சொன்னேன். படமும் அந்த யூனிவர்ஸ் தாட்டில் தான் வந்து மூவ்மெண்ட்டே ஆகும். ஜென்ரலாக வந்து நம்ம ஒன்று நம்பு, நீ என்ன நினைக்கிறியோ அதான் நடக்குது, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு நம்ம எல்லாருமே இன்னைக்கு பெரிய நடிகர்களாகட்டும், ஜெயிச்சவங்களாகட்டும், எல்லாருமே அந்த மேனிஃபெஸ்டேஷன் இந்த விஷயங்கள்லாம் சொல்றாங்கல்ல, அதை மூவ் பண்ற மாதிரி தான் எனக்கு இந்த படம். ஒவ்வொரு படமும் அப்படிதான். ஆனா எனக்கு உங்க கூட இன்டர்வியூ பண்ணும்போது கொஞ்சம் பதட்டமாவும் பயமாவும் இருக்கு. ஏன்னா மற்றவங்க வேற ஃபீல்டுல இருந்து வந்துட்டு இங்க நடிக்க வந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது சரி, நீங்க விஜேவா இருந்து வரும்போது எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கு. என்னன்னா இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க நிறைய படங்கள் வந்து தேடி பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. ஆனாலுமே நீங்க படங்கள் வந்து இப்ப இந்த படத்துலயே வந்து ஒரு ஹீரோ ரோல் கிட்ட பண்ணியிருக்கீங்க. ஸோ இருந்தாலுமே உங்களோட ஆங்கர் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து விடாம இப்பவும் பண்றீங்க. அதுக்கு என்னன்னா காரணம்? அது எல்லாமே வேலை தானே. எல்லாமே இப்போ கமல் சார் சொல்ற மாதிரி வந்து வாட்ச்ல வந்து படம் ரிலீஸ் ஆக போகுதுனாலும் நடிக்க போயிடுவேன் அப்படின்னு சொன்னார்ல. அதே மாதிரி தான் மக்களை எப்படி எப்படிலாம் நான் வந்து என்டர்டெயின் பண்ண முடியும், எந்தெந்த வகையில் என்டர்டெயின் பண்ண முடியும், ஸோ எப்படிலாம் பண்ண முடியுன்றது தான். விக்ரம் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் டப்பிங் கார்டு எடுத்து வச்சிருக்கேன்றது ஒன்று இருக்கு. ஸோ எல்லாமே கற்றுக்கணுன்ற ஒரு எல்லா ஃபீல்ட்லையும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இப்போ ஆக்டிங்ல இல்லைனாலும் இப்போ டப்பிங்கில் போயிட்டு நம்ம ஒர்க் பண்ணலாம். இப்போ ஷூட்டிங் இல்லை அப்படின்னா வந்து ஆங்கரிங் கூப்பிட்றாங்க அப்படின்னா அவார்ட் ஃபங்க்ஷன் நான் ஒன்று இப்போ ரீசெண்டாக ஹோஸ்ட் பண்ணேன். ஆங்கரிங்கிறது தான் என்னோட இனிஷியல் ஸ்டேட்ல எனக்கு வந்து வாய்ப்புகள் வழங்கினது. அதை வச்சு தான், அதான் என்னோட உயிர் நாடின்னு சொல்லுவேன். அனுகிரகன் அப்படின்ற ஒரு படத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. ஸோ ஆக்சுவலா வந்து நார்மலான படங்கள் இருக்கும். ஸோ ஒரு காதல் டிராமா அந்த மாதிரியான ஒரு படங்கள்லாம் இருக்கும். இது கொஞ்சம் மாறுபட்டு ஒரு ஃபேண்டசி ஃபிலிம். ஸோ ஃபேண்டசி ஃபிலிம்குள்ள நீங்க ஒரு என்டர் ஆகும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? என்னவா இருக்கும் எடுக்கும் போது அப்படின்ற ஒரு தாட்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த தாட்ல என்னோட படத்துல அசிஸ்டன்ட் ஆர்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண சதீஷ் வந்து எனக்கு கால் பண்ணாரு. ஆனால் இந்த மாதிரி ஒரு படம் இருக்கு, பண்றீங்களா அப்படின்னு. சரி, ஓகே, பேமெண்ட் கொடுப்பாங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த கேள்வி தான் கேட்டேன். ஏன்னா வண்டி ஓடணும் இல்லை. சரி, ஓகே. அப்புறம் யோசிச்சேன், ஆனால் இந்த ஸ்கிரிப்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆனால் சூப்பர் ஸ்கிரிப்ட், நல்ல லைனு, நீங்கள் கேளுங்க அப்படின்னா. சரி, ஓகே. ஒரு பக்கம் பணம் தேவைப்பட்டாலும் ஒரு நல்ல கதை பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் மைண்டில் இருந்துகிட்டே இருந்தது. சரி, போய் கதை கேட்போம். கேட்டுட்டு என்னவா இருந்தாலும் பண்ணுவோம்னு சொல்லி கிளம்புனதான் அது. கடல் கடந்து போனேன் நான். எங்கேயோ குன்றத்தூர்லாம் தாண்டி எதுவும் 7 கடல் 7 மலையெல்லாம் தாண்டி என்னடா அது, எங்கடா கூப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி தான் போனேன். போனால் சார் உட்காந்துருந்தாரு. இந்த மாதிரி என்ன ஸ்கிரிப்ட் பேசலாமா அப்படின்னு பேசினேன். அப்போ தான் சொன்னாங்க இந்த மாதிரி வந்து அப்பா பையனுக்கான ஒரு பாண்டிங் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து எனக்கு என்னோட அப்பா வந்து சிறு வயசுலேயே எங்கள் அப்பா நான் இழந்துட்டேன். என்னோட அடுத்த கேள்வி அதுவாக தான் இருந்தது. ஸோ எனக்கு வந்து அது அப்பா பையன் பாண்டிங்னு சொன்ன உடனே எனக்கு ஓகே ஃபைன் அப்படி என்னென்ன அப்போ கேட்க எனக்கு கியூரியாசிட்டி பில்ட் ஆச்சு. ஸோ தென் ஹி ஸ்டார்டட் சேயிங் அப்பாவோட டிசைர் எல்லாமே பையன் கூட இருந்து பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் லைன் அப்படின்னா. சார், ஃபேண்டசி ஃபிலிம்ல ஒர்க் பண்றதுல என்ன கடினமா இருந்தது? ஏன்னா எல்லாருக்குமே வந்து நார்மல் ஃபிலிம்ஸ் ஆல்ரெடி பேசிட்டு இருந்தோம். இந்த ரொமான்டிக் டிராமாஸ் எடுக்கும் போது வேற மாதிரியான பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு மாதிரி நார்மலாவே எல்லாமே போயிடும். ஆனா பட் இந்த ஃபேண்டசி ஃபிலிம்னு வரும்போது அதுக்கு தனியா வந்து இப்ப அதுல இந்த புக்லாம் வச்சிருக்கோமோ அதுல வந்து சிஜிஸ்லாம் அப்படி வரும்போது அதுக்கு ஏத்த மாதிரி நம்மள அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்ல. ஸோ அது எப்படி? நம்ம வந்து இந்த நிறைய கிராஃபிக் படங்கள்லாம் பார்த்துருக்கோம். நம்ம வந்து என்ன சொல்றது, அம்மன் 2, அப்புறம் வந்து சாரோட சுந்தர் சி சாரோட படங்கள்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அரண்மனையெல்லாம் பார்த்துருக்கப்போ அது வந்து ஒரு பேய் படமும் போயிடுது. கிராஃபிக்ஸ் நிறையா இருக்கு. அப்புறம் சைஃபை ஃபிலிம்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இல்லை ஹாலிவுட் படங்கள் பார்க்குறப்போ டைனோசரஸே இருக்காது. ஆனால் இருக்கிற மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணி நடிக்கணும். இந்த எழுத்து வருது சார், போகுது சார் அப்படின்பாங்க. அதெல்லாம் சரி, நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கின்றப்போ ஐம் ஸோ ஹாப்பி. பட் இது மினிமம் ஸ்கேலில் தான் நடக்குதுன்றதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஓகே ஃபைன், இதை நம்ம பண்ணுறோன்னு. இதெல்லாம் தாண்டி என்ன அப்படின்னா வந்து இது வந்து 2 பரிணாமத்தில் நடக்கிற கதை, 2 டைம் லைனில் நடக்கிற கதைன்றதுனால ஸோ அந்த மீட்டரும் பிடிக்க வேண்டியதாக இருந்தது. இப்போ அம்மாவை நீங்கள் பார்க்குறப்போ நீங்கள் வந்து அம்மாவோட ஏஜில் தான் இருப்பீங்க. ஆனால் நீங்கள் அம்மாவாக அவங்கள பார்க்கணும். அதெல்லாம் சேலஞ்சிங்காக இருந்தது.
ஆனா படங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்ப ஆல்ரெடி ஆங்கரா ஒரு விஜேவா இருந்து சிவகார்த்திகேயன் அவர் ஒரு ஸ்டாண்டர்ட்ல இப்ப வந்து ஒரு பெரிய ஹீரோவா இருக்காரு. இன்னொரு பக்கம் ஆர்ஜேல இருந்து மிர்ச்சி சிவா அவர்கள் ஒரு பக்கம் டிராவல் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி விஜே இந்த டெலிவிஷன் ஆர்ஜே பாலாஜி அவர்கள். ஸோ இவங்கலாம் ஒரு பாதையில நோக்கி இப்போ ஒரு டாப் இடத்துல வந்திருக்காங்க. ஸோ நீங்க விஜேவா இருந்து உங்க பயணத்தை ஆரம்பிச்சு இப்ப ஹீரோவா மாறி மாறி வந்து படம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ எவ்வளவு கடினமா இருந்ததுண்ணா? உழைப்பு தாங்க. உழைப்பு கடினம்ன்றது இங்க எதுவுமே கிடையாது. இது இன்னைக்கு வந்து இஃப் யூ நீங்க என்ஜாய் த ப்ராசஸ். ஓகே. வந்து அத என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, சீக்கிரமா நடக்கும். ஓகே. அத என்ஜாய் பண்ணல அப்படின்னா கொஞ்சம் லேட்டா நடக்கும். இப்போ அவங்க வந்திருக்காங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஓகே. அதனால சீக்கிரம் வந்துட்டாங்க. சீக்கிரம் வந்துட்டாங்கன்றத விட அதுவே ஒரு டைம் லைன் தான். ஓவர் த பீரியட் ஆஃப் சக்சஸ் வந்து இட் கம்ஸ் வித் 10 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ எப்படி இருந்தாலுமே ஒரு 10 வருஷம் எடுத்துரும். நான் கொஞ்சம் வந்து நடுவுல ப்ராசஸ் என்ஜாய் பண்ணல. ஏன்னா நமக்கு வந்து வி ஹேவ் அ கன்ஸ்டைனிட்டி. நமக்கு இந்த படத்திலேயே அந்த விஷயம் தான் ஒண்ணு இருக்கும். ஒரு டிசைர்ஸ் இருக்கும். அந்த டிசைர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபேமிலிக்காகவும், நம்மள சுத்தி இருக்கவங்களுக்காகவும் அத நம்ம வந்து நம்மளே சாக்ரிஃபைஸ் பண்ணிப்போம். ஸோ அந்த சாக்ரிஃபைஸ்ன்றது ஒவ்வொரு காமன் மேனோட லைஃப்லயுமே இருக்கு. அது என்னோட லைஃப்லயுமே இருக்கு. நான் ஒரு சில விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணேன். ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் மேபி சோம்பேறித்தனமா இருந்திருக்கலாம். இல்ல அந்த ஃபாலோ அப் கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கலாம். உழைப்பு கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கலாம். பட் இப்போ ஒரு புரிதல்ல இருக்கோம். ஸோ இந்த படம் நடிக்கிறப்பயே ஒவ்வொரு படமும் ஒரு விஷயங்கள் கத்துக் கொடுக்கும். எனக்கு அனுகிரகன் நடிக்கிறப்ப எனக்கு கத்துக் கொடுத்த விஷயம் என்னன்னா, இந்த யூனிவர்ஸோட தாட்டை இன்னும் எனக்கு இன்க்ரீஸ் பண்ணுச்சு. ஓகே. ஸோ நீ உன்னை நம்புன்ற ஒரு விஷயத்த. ஓகே. நம்ம பிரதீப் ரங்கநாதன் வந்து ஃபர்ஸ்ட் இந்த டிராகன் படத்துக்கு முன்னாடி வந்து கோமாளி முடிச்சுட்டு அடுத்தது லவ் டுடே ஸ்டேஜ்ல வந்து பேசினது என்ன அப்படின்னா வந்து கடைசியா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன். என்ன நம்புன எனக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அது நம்பணும்னு ஆசை நினைக்கிறேன் நான். ஓகே. ஆனா இப்ப இந்த கதைய வந்து நம்ம ட்ரெய்லர்ல விரிவாக்கமா பார்க்கும்போது ஐ லேர்ன்ட் இட் என்னன்னா, இப்ப என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கதையில வந்து ஃபியூச்சர்ல இப்ப பிரசன்ட்ல இருக்க ஒரு நபர் வந்து பாஸ்ட்ல போயிட்டு அவரோட அப்பாவுக்கு உதவி பண்ற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ நீங்க இப்ப இருக்கீங்க. ஸோ இப்ப நீங்க பாஸ்ட்டுக்கு போனீங்கன்னா, உங்க அப்பாவுக்கு என்னவா இருப்பீங்க? என்ன உதவி பண்ணலான்ற ஐடியால? எங்க அப்பா வாண்ட்ஸ் டு பிகம் எங்க அப்பாவோட அப்பா வந்து மியூசிக் டைரக்டர். ஓகே. ஓகே. இதுலயும் அந்த மாதிரி தான் கனெக்ட் இருக்கு. இதை கூட டைரக்டர் கூட தெரியாது உட்காந்து கேட்டிருக்கேன். ப்ரொடியூசர் வந்திருக்காரு. இன்னும் என்னோட அப்பாவும் வந்திருக்காரு. இதுல அப்பாவும் நடிச்சவரு. அவர் டாடின்னு தான் கூப்பிடுவேன். ஆனா வந்து அவர் யங் தான், வெரி யங். நான் என் அப்பா வந்து சினிமா ஃபீல்ட்லயே கொண்டு வந்திருப்பேன். டெஃபினட்டா ஹி வாண்ட்ஸ் டு பி எ ரைட்டர். அவர் வந்து கவிதைகள்லாம் நிறைய எழுதுவார் எங்க அப்பா. ஓகே. நான் பேசிக்கலி வந்து இந்த பாகவதர் ஃபேமிலி அப்படின்னால எல்லாமே பாடுவாங்க. எங்க அப்பாவும் பாடுவாரு. ஸோ இது எனக்கு ரொம்ப கனெக்டடான ஒரு ஃபிலிம் எனக்கு ஆக்சுவலாக. மேபி நான் அவரை வந்து அவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் எங்கள் அப்பாவுக்கு வந்து நீ சினிமாவில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பிஹெச்எல்ல வேலை வாங்கி கொடுத்தாங்க. ஓகே. ஸோ ஸோ அவர் அங்கே விடாமல் மேபி வந்து இந்த பக்கமே வர வச்சிருப்பேன். ஓகே. ஆமாம். கூட இருந்து ஒரு மேனேஜர் மாதிரி இந்த படத்தில் எப்படி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணியிருப்பேன். ஓகே. ஆனா இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க அப்பாவோட கனெக்ட் வந்து கொஞ்சம் கட்டா இருந்த அந்த மாதிரி. ஸோ இப்ப நீங்க அந்த ஸ்டேஜுக்கு போகும்போது உங்க அப்பாவுக்கு வந்து ஒரு கோட் வந்து நான் சொல்லணும் ஆசைப்பட்டேன்னா எந்த கோட்டை வந்து சொல்லுவீங்க? எங்கள் அப்பாவுக்கு என்ன சொல்றது, அது பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. எங்கள் அப்பா குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால குடிப்பாரு. அப்போ வந்து அப்பாட்ட கேட்டேன், அப்பா டாடின்னு தான் கூப்பிடுவேன். டாடி என்ன டாடி இப்படியே பண்ணிட்டு இருந்தேன், என்ன டாடி ஃபியூச்சர் என்ன டாடி அப்படின்னு சொல்லி கேட்டேன். எங்கள் அப்பா சொன்னாரு, இதுதான் ஃபியூச்சர். என்ன ஃபியூச்சர் என்ன அந்த மூமெண்ட் தான் ஃபியூச்சர். இந்த மூமெண்ட் தான். இஃப் யூ பி இன் த மூமெண்ட் யுவர் நெக்ஸ்ட் மூமெண்ட் வில் கம். இஃப் யூ அக்செப்ட் த மூமெண்ட் நெக்ஸ்ட் மூமெண்ட் யூ வில் கெட் இட் அப்படின்ற மாதிரி தான் ஒரு விஷயம். ரொம்ப அழகாக அதை சொல்லியிருந்தாரு. ஸோ அதை அப்போ சொல்லியிருப்பேன், அப்பா இதுதான் மூமெண்ட்டு. இப்போ விட்டோம்னா நம்ம அடுத்தது பிடிக்க முடியாது. இப்போ அப்போ ஃபியூச்சரில் வந்து வேற மாதிரி நம்ம உட்காந்துக்கிட்டு நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும். இப்போயே நம்ம உழைப்போம் அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணிருக்கோம். நமக்கு என்ன ஆகிடும்னா வந்து தூக்கம் உடம்பை பார்த்துக்கணும், நல்லா தூங்கணும், நல்லா சாப்பிடணுன்றது வந்துடும். தேவையில்லாத விஷயங்கள்லாம் இருக்கும்ல. நம்ம எல்லாமே சொல்கிறேன், அந்த பான் பார்க்குறதாகட்டும், பொண்ணுங்க பின்னாடி போகிறதாகட்டும், லவ் பண்ணுறதாகட்டும், இல்லை பசங்களோட சுற்றுறதாகட்டும், இது எல்லாத்தையும் விட்டுட்டு நல்ல உடற்பயிற்சி பண்ணி இப்போ அடுத்து நம்ம ஆக்டர் ஆக போகிறோமா, அதுக்கான உழைப்புகள் என்ன பண்ணணும், அதுக்கு எவ்வளோ நேரம் செலவு பண்ணணும், ஸோ எந்த டைமில் நம்ம வந்து லவ்ன்றது நம்ம லைஃப்பில் வரணும், கல்யாணன்றது வரணும், எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுன்றது வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். ஒரு 10 வருஷம் எனக்கு பின்னாடி கிடச்சதுன்னா ஐ வில் பி ஸோ ஹாப்பி. ஓகே. ஸோ அப்போ லவ்னு பேசிட்டீங்க. உங்களோட காதல் பயணம் எங்கன்னா ஆரம்பிச்சது? ஐ ஹேட் ஒன் ஸ்டோரி. பட் அது சொல்கிறதுக்கான நாட்கள் இருக்குது. ஸோ அதை ஒரு நல்ல இடத்துல வந்து நின்று சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ அவங்களையும் பெருமைப்படுத்தின மாதிரி இருக்கும்னு நான் நம்புறேன். ஓகே. ஸோ அதனால் இப்பயே சொல்லி அந்த சுவாரஸ்யத்தை கெடுக்க வேணாம்னு நினைக்கிறேன். அப்படியே வந்து நம்மளோட மூவி டீமோட சேர்ந்து இந்த கண்டிப்பா எல்லாரையுமே நம்ம கூப்பிட்டுறோம். வெல்கம் டு தி ஷோ. ஸோ அனுகிரகம் டீமை வந்து சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் சார். வணக்கம். ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டீம்ல வந்து நிறைய கிருஷ்ணர் இருக்காங்கன்ட்டு நான் கண்டுபிடிச்சது, உங்க ட்ரெய்லர்ல கண்டுபிடிச்ச ஒரு விஷயம்னா இதுதான். ஸோ ஒருத்தர் வந்து சுந்தர் கிரிஷ்,
டைரக்டர் அவர்கள். ஸோ வணக்கம் சார். ஸோ இன்னொருத்தர் வந்து ஹீரோ, டியூவல் ஹீரோ வேற இந்த படத்துல அதெல்லாம் வந்து இல்ல அவர் தான் ஹீரோ. முரளி ராதாகிருஷ்ணன். நாங்க வந்து அவரோட சப்போர்ட்டிங் பர்சன். முரளி ராதாகிருஷ்ணன், நீங்களும் கிருஷ்ணர் இருக்கீங்க, விஜய் கிருஷ்ணன். தேங்க்யூ. ஸோ எப்படி சார் இது அமைஞ்சுது? அது எப்படி அமைஞ்சதுன்னா எங்க தயாரிப்பாளர் முருகானந்தம் சார் ஒரு ராமர். ஓகே. ஓகேவா? அவர் ராமர் வந்து இங்க கிருஷ்ணர் எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ ஃபேண்டசி ஃபிலிம் எடுத்து நம்ம சொல்லணும் அப்படின்னு நினைச்சாலே பக்கத்துல இருக்கவங்களே சிரிப்பாங்க சார். நான் இப்போ வந்து ஃபேண்டசி ஃபிலிம் என் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு கதை சொல்லணும், சும்மா நம்ம யோசிப்போம். அந்த கிறிஸ்டோபர் நோலன் படம், அதுக்கப்புறம் நிறைய ஃபேண்டசி ஃபிலிம்லாம் வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஒன்று பண்ணோம் அப்படின்ட்டு யோசிச்சாலே, என்னப்பா சின்ன பையன் மாதிரி யோசிக்கிறியப்பா அப்படின்னு. நம்ம சார் உங்களோட பாதை வந்து எங்க இருந்து ஆரம்பிச்சது? ஸோ எங்க இருந்து இந்த கதை தொடக்கத்தை பிடிச்சிங்க? சி பேசிக்கலி வந்து எனக்கு இந்த ஃபேண்டசி எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட பார்வைகள் எல்லாமே வந்து ஃபேண்டசியோட அந்த ஒரு இதுதான். ஸோ அதனால வந்து ஒரு படம் ஒன்று பண்ண ஒரு டிப்பிக்கலான ஒரு ஸ்டோரி எடுத்து ஒரு காம்ப்ளிகேட்டான சிச்சுவேஷன்ஸை வந்து எப்படி நம்ம வந்து சார்ட் அவுட் பண்ணுறோங்கிறதுல வந்து நான் கொஞ்சம் பிகாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி கிறிஸ்டோபர் நோலன் வந்து நான் ரொம்ப ஃபேன் நான். ஸோ பேசிக்கலி அவரோட இதில் நான் எப்பவுமே ஃபாலோ பண்ணுவேன். பட் அவரை மாதிரி நான் குழப்ப விரும்பல. பட் ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா புரிகிற வரைக்கும் நம்மளுடைய இண்டஸ்ட்ரி வந்து கொஞ்சம் புரிதல் அதிகமாக இருக்கும்போது நம்ம பண்ணணும். இது டிப்பிக்கலான ஒரு ஸ்டோரி லைன் தான். உண்மையிலே இந்த ஸ்டோரியில் நான் ஃபஸ்ட்டு இது ஓகே பண்ண உண்மையிலே ப்ரொடியூசர் சாருக்கு உண்மையிலே நன்றி. ஏன்னா வந்து இதை கரெக்டாக பிக்கப் பண்ணார். நான் சொன்னோட இந்த ஸ்டோரியை சொன்னேன். ஒரு 3 ஸ்டோரி சொன்னதில் இதுதான் அவர் ஃபஸ்ட் எடுத்தார். இது நல்லா இருக்குது, இந்த லைன் நல்லா இருக்குது, இதை நம்ம ப்ரொசீட் பண்ண சுந்தர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னது வந்து சார் தான் எனக்கு சொன்னார். முன்னாடி அண்ணங்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இந்த படத்தோட ஒன்லைன்ல இருந்து. என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி உங்க பையன் கேட்ட கேள்வியில இருந்து இந்த கதையை பிடிச்ச நாட் எடுத்தேன் அப்படின்னு. ஸோ இந்த கதையா வந்து நீங்க இப்ப ஆடியன்ஸா வேற பாத்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கற்பனை இருந்திருக்கும்ல. ஸோ நீங்க வந்து பாஸ்ட்ல வந்து உங்க அப்பா கிட்ட போனீங்கன்னா என்ன சொல்லுவீங்க, எப்படி நடந்துப்பீங்க? அவர் வந்து பார்த்தீங்கன்னா போதும் என்ற மனமே அந்த இது அந்த ஒரு இதில் செய்யாமல் இருந்தாலே போதும்டான்றார். ஏன்னா அந்த அளவுக்கு இட்ஸ் ஜோக்ஸ் அப்பார்ட். எல்லாருக்குமே ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். பட் எங்கள் அப்பாவுடைய ஸ்ட்ரகிள் எனக்கு பெருசாக எனக்கு அந்த அளவுக்கு நான் சின்ன வயசில் டிஸ்கஸ் பண்ணல. பட் நம்மளுடைய ஓன் லைஃப்ல இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஜென்ரேஷன் வந்துட்டாங்க இல்லைங்களா? ஸோ அந்த ஜென்ரேஷன் வந்துட்டு பிறகு அவங்களுடைய தாட் ப்ராசஸ் இருக்குல்ல, அது தாட்டை தான் நான் இதில் எடுத்துக்கிட்டேன். ஏன் தாட்டை நான் இதில் எடுத்துக்கல. இதில் வந்து அவங்களுடைய தாட்டை நான் எடுத்துக்கிட்டு தான் இந்த லைனை நான் வந்து கொண்டு போனது. ஸோ அதனால வந்து தட் இஸ் பிகைண்ட் த இது பிடிஎஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இப்ப பொதுவா வந்து டெபியூ ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து கதையை வந்து பார்த்து எப்படின்னா இப்போ நிறைய டைரக்டர்ஸ் வந்து டெபியூவா வரும்போது கொஞ்சம் வந்து 18+ போகட்டும், அந்த மாதிரி வந்து ஒரு கமர்ஷியல் ஃபுல்லா ஆக்ஸ்பெக்ட்லேயே வந்து ஜென்ரலா இருக்க படங்களா வரும். நீங்க வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு தைரியம் அதிகம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஜானர்ல ஃபேண்டசி ஃபிலிம்ல டெபியூ ஃபிலிமா வரும்போது ஸோ அதை எப்படி கையாண்டீங்க? உங்களுக்கு இப்போ யோசனை இருந்ததா? ஸோ இந்த ஃபிலிம் வந்து கண்டிப்பா வந்து சக்சஸ் அப்படின்ட்டு ஒரு யோசனை இருந்தது? அஃப்கோர்ஸ் எஸ். பிகாஸ் இந்த ஸ்டோரி நான் டெரிவ் பண்ணும்போதே அப்படி அந்த ஒரு லைன்ல தான் போச்சு. பிகாஸ் இது வந்து இட்ஸ் இன் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃபாதர் அண்ட் சன், மதர் அப்படின்னு வரும்போது நம்ம வந்து இதில் வந்து நம்ம வந்து அந்த ஒரு கிளாமரோ இல்லை வந்து கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸோ இல்லை ஃபைட் சீன்ஸோ அந்த மாதிரி போகாமல் டுவர்ட்ஸ் தி தாட், நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு ஃபீல், ஒரு இமோஷன் கனெக்டட்ன்றதுனால அந்த இமோஷனலில் நான் ட்ராவல் ஆகிட்டேன். ஸோ அந்த ஒரு ட்ராவலை தான் நான் சார்கிட்ட சொல்லும்போது ஸோ அவரும் வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டார். ஸோ திஸ் இஸ் ரியலி குட். ஏன்னா நம்ம வந்து ஒரு பர்சனோட இமோஷன்ஸில் நம்ம போகிறோம். கண்டிப்பாக இந்த படம் வந்து நல்லா இருக்கும் சுந்தர், இதை நம்ம எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரோட அட்வைஸ் கேட்டு தென் வில் டேக் இட் ஃபர்தர். அதுலேருந்து தான் கொண்டு போன கதை இது. விஜய் கிருஷ்ணா அவர்கிட்ட சார் இப்போ உங்களுக்கு வந்து ஸோ சார் வந்து கதை சொல்லும் போது எப்படின்னா நீங்க அப்பாவா இருக்கீங்க, ஒரே பையன் 2 வாட்டியா உங்களுக்கு பையனா இருப்பாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. ஸோ எப்படி வந்து நீங்க அந்த பிக்கப் லைனை பிடிச்சிங்க? ஒவ்வொரு சீன்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அது வந்து ஒரு ஃபேமிலியாக உட்காந்து பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஒரு கதையாக இருந்துச்சு. அது மாதிரி கேரக்டராக எனக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு. ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு ரோல் எல்லாமே, எல்லா எமோஷன்ஸ் எல்லாமே இருக்குது அதில். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஆர்டிஸ்ட்க்கு என்ன வேணும், நல்லா இருந்தது, அதனால செலக்ட் பண்ண ஓகேன்னு சொல்கிறோம். ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸா எப்படி இருந்தது? நான் ஒரு ஃபேண்டசி ஃபிலிம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் போது எப்படி இருந்தது? யாருமே ரொம்பவும் ஒரு இதுவாகலாம் இல்லாமல் ரொம்ப க்ளோஸாக தான் இருந்தார். முரளி ரொம்ப கோஆப்ரேட்டிவ் இருந்து, பையனும் ரொம்ப இருந்தால் வந்து கூட வந்த ஆர்டிஸ்ட் அந்த ஸ்ருதி ராமகிருஷ்ணன் ஆகட்டும் எல்லாருமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லி, ஒரு ஃபேமிலி மாதிரி தான் அங்கே இருந்தோம். சாரு இருந்த ஓன் ஹவுஸ் அங்கே தான் இருந்துச்சு. ஸோ அவங்களும் ஒரு ஃபேமிலி வந்து ட்ரீட் பண்ணாங்க. ஸோ எங்களுக்கு வந்து ஒரு ஹோம் மாதிரி தான் இருந்துச்சு, தவிர வேற ஏதாவது நான் ஷூட்டிங் பண்ண மாதிரி ஒரு ஃபீலே இல்லை எங்களுக்கு. ஆக்சுவலாக அங்கே போனது அவர் என்ன சொன்னார்னா இப்பயும் உங்களை அப்பா தான் ஆமாம், நானும் மை சன் தான், எங்கே பார்த்தாலும் இப்போ அப்படிதான் கூப்பிடுறோம். நான் ஃபோன் பண்ணாவே அவர் டேடி சொல்லுங்கன்னு தான் சொல்லுவாரு. ஏன்டா நீ வேற மறந்துட்டேன் சார் அவர்கிட்ட. சார் நீங்க டேடியா இருக்கீங்க சார், உங்க டேடி கிட்ட நீங்க இப்ப
டிராவல் ஆகி இப்போ போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஏன்னா எல்லார்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா டிஃப்ரெண்டா வருது எனக்கு. இல்லை, என்னோட ஃபாதர் வந்து பேசிக்கலாக ஒரு ஃபார்மர் தான் ஆக்சுவலாக. அவர் ஊர் வந்து சிவகங்கை மாவட்டம். நாங்கள் விவசாயம் தான் ஆக்சுவலாக பேசிக் தொழிலே எங்களுக்கு. அவர் ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த தென் மாவட்டத்தில் இருந்தவங்களாம் வந்துட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டாங்க. எங்கள் அப்பாவும் அதில் ஒருத்தர் சிக்கினவர் தான் அவர். வெளிநாட்டு வேலைக்கு போயிட்டு அங்கே பெர்மனன்ட் ரெசிடென்ட் வந்து சிங்கப்பூரில் ஒரு எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் லாஸ்ட் வரையும். அது அவருக்கு ரொம்ப பிடிக்கல. அவர் கடைசி வரையும் இங்கே தான் இருந்தார். கடைசி காலத்து திரும்ப இங்கே வந்துட்டார். வந்துட்டு இங்கே கிராமத்தில் செட்டில் ஆகிட்டார். அப்போ சொல்லிட்டே இருப்பார், நான் அது பிடிக்காத வாழ்க்கைன்னா எனக்கு சிங்கப்பூர் வாழ்க்கை தான்டா, அங்கே போய் வேலை பார்த்த வாழ்க்கை தான். கடைசி வரை நான் இங்கேயே ஊர்லேயே இருந்திருக்கணும், விவசாயம் பண்ணிருக்கணும் ரொம்ப விருப்பப்பட்டு சொல்லுவார். இப்போ இருக்க ஜென்ரேஷன் நிறைய பேர் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க சார். அது அதனால வந்து இப்போ எல்லாருமே இது மாறிடுச்சு. ஸோ அவங்களுக்கு என்னன்றது புரிஞ்சிருச்சு. விவசாயம் தான் கடைசியில் சார், சோறு இருந்தால் தானே வாழவே முடியும். இப்போ அவங்க சேத்துல கை வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும்னு நம்ம வந்து இன்னைக்கு புரிஞ்சிருச்சு எல்லாத்துக்கும். சார் படம் வந்து டைரக்டரா வந்து கதை சொல்றாங்க, ஒரு ஃபேண்டசி ஃபிலிம். ஸோ எப்படி இருந்தது? ஸோ எதனால இந்த கதையை வந்து நீங்க ஓகே பண்ணீங்க? டைரக்டரே சொல்லிட்டாரு. என்கிட்ட சொன்னப்போ 3 கதை சொன்னார், அவர் பிச்சிங் பண்ணார். அதில் வந்து இந்த கதை வந்துட்டு இது வந்து ஃபுல்லாக கண்டென்ட் ஓரியன்ட் ஸ்டோரி. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்குமே ஒரு ஃபாதர் சன் சென்டிமெண்ட் இருக்கும். நல்ல ஒரு கதையை வந்துட்டு அழகாக சொல்கிற மாதிரி, ப்ளஸ் அம்மாவோடைய ரோலும் இருக்கும். ஒரு ஃபேமிலின்னா அப்பா அம்மா. இப்போ எனக்கு ஏன் இந்த கதை நான் செலக்ட் பண்ணேன்னா வந்துட்டு, இப்போ இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கல்ச்சர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டு வராங்க. அப்பா அம்மா நமக்காக என்ன கஷ்டப்படுறாங்க, என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து கன்சிடர் பண்ணுறதே கிடையாது. கடைசியில் நான் பார்த்த வரைக்கும், நான் கேட்ட வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் எங்களுக்காக என்ன பண்ணியிருக்கீங்க? அப்பா அம்மா என்ன பண்ணாலும் இப்போ இருக்கிற கிட்ஸ் வந்துட்டு, நீங்கள் என்ன பண்ணீங்க எங்களுக்காக அப்படின்ற ஒரு கேள்வி தான் எல்லாரும் பரவலாக நான் கேட்குறது. ஸோ அப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை வந்துட்டு நம்ம எடுத்து நம்ம இப்போ வெளியிட்டோம்னா வந்துட்டு, அவங்களுக்கு கொஞ்சமாவது வந்து அவங்களுக்கு வந்துட்டு அப்போ தான் அவங்க உணர்வாங்க வந்துட்டு, நமக்காக அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, என்னென்ன கஷ்டங்கள் படுறாங்க அப்படின்ற சொல்கிறதுக்கான ஒரு இதை நான் கமர்ஷியலாலாம் பார்க்கல. ஒரு நல்ல மூவியை, நல்ல கதையை வந்துட்டு கொண்டுட்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான். இவ சொன்ன உடனே அந்த 3 கதையில் பிடிச்சி போன கதை எனக்கு இதான் ஃபர்ஸ்ட். ஓகே, வி ஆர் கோயிங் ஃபார் இட் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி அனுகிரகனில் வந்து அனுகிரகமும் இருக்குது, கடவுள் அனுகிரகம். அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அந்த நம்ம ஃபஸ்ட்டு மூவின்றதால வந்து அந்த ஆர்டிஸ்ட்டும் கரெக்டாக அமைந்துட்டாங்க. முரளி, அஜய், விஜய், நாவ். ஸோ அந்த மாதிரி ஹீரோயின்ஸ் 2 பேரும் கரெக்டாக எல்லாரும் வந்துட்டு ஃபஸ்ட்டு படம்ன்ற அந்த ஒரு இது இல்லாமல் அழகாக அவங்கவுங்க ரோல்ஸ் வந்துட்டு அந்த அதே கதை, அந்த கதாபாத்திரமே வாழ்ந்துட்டாங்க அந்த கதையில். சார் உங்ககிட்ட இப்போ அந்த ட்ரெய்லரை நான் பார்க்கும்போது என்னன்னா, எங்க அப்பா கிட்ட காமிச்சிருந்தேன். நேற்று நைட் எஸ்டர்டே நான் வந்து இப்போ இன்டர்வியூ எடுக்க போறேன் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ட்ரெய்லரை பார்க்கும்போது அவர் ஒரு இடத்துல வந்து சிரிச்சு ஹாப்பி ஆனார். எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சின்ன வயசு போர்ஷன் வந்து வச்சிருந்தீங்க. ஸோ அவங்க விளையாடுற அந்த விஷயங்கள் ஆகட்டும், அந்த ஊரையே வந்து காட்டுற ஆகட்டும், இது எப்படி சார் அமைஞ்சுது? ஸோ அதுவும் இல்லாம ஒரு இப்ப இருக்க படங்கள்ல வந்து யாருமே வந்து இந்த மாதிரி காட்டல. அது இந்த கலர் டோன்ல அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு சுச்சுவேஷன் அமைச்சு காட்டுற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ இது எப்படி நடந்தது? சார் பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க ஜென்ரேஷன் சார் சொன்ன மாதிரி எல்லாமே மறந்துட்டாங்க. நம்ம அந்த காலத்தில் விளையாண்ட கில்லி, கோலி, பம்பரம், இந்த விளையாட்டு நிறைய விளையாட்டுகளை மறந்துட்டாங்க. கல்லாங்கா, இந்த இதெல்லாம் மறந்துட்டாங்க. ஒன்றும் அதில் வந்து அந்த சாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வரிகளே அப்படி தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு வரிகளும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கல்லாங்க எதுக்கு விளையாண்டாங்க, இந்த இது எதுக்கு விளையாண்டாங்க, இதுக்கு இப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து இப்போ இந்த ஜென்ரேஷன் அது போய் சேரணும் அந்த விஷயம்லாம். அப்போது அதை வந்து நம்ம அழகாக நம்ம காமிக்கும் போது, ஓ இதெல்லாம் இருந்திருக்கு, இந்த இந்த இதில் இருந்திருக்காங்க, இதெல்லாம் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது, அது நான் அறிமுகப்படுத்துறதுல உண்மையிலே நான் வந்திருக்கேன். நிறைய படங்கள் வந்திருக்கு, நிறைய படங்கள்ல சொல்லியிருக்காங்க அதை. மாஸ்டர் ராகவன் அவர் வந்து நடிச்சிருந்தாரு. ஸோ அவரோட ரோலை வந்து எப்படி பண்ணியிருந்தாரு அந்த குட்டி பையன் வந்து? உண்மையிலேயே வந்து நான் அவரை பாராட்டணும். ஏன்னா வந்து அவர் இந்த படத்தில் பண்ணும்போது அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தெரிஞ்சது. பிகாஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டேரக்டர் கிட்டலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு இதும்போது நான் வந்து இதில் வந்து ஒரு நியூ டேரக்டர். அவருக்கு வந்து நான் சொல்லும்போது நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு ஒரு விஷயத்த. ஏன்னா அவருக்கும் இது காம்ப்ளிகேஷன் தான். இப்போ இருக்கிற ஒரு ஜென்ரேஷன் பையன் ஒரு பின்னாடி பக்கம் போனதுக்கு அப்புறமேட்டு அங்கே எப்படி பிஹேவ் பண்ணணும், இவருடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும். ஏன்னா அப்பத்தி இருக்கிற ஜென்ரேஷனுடைய பாடி லாங்குவேஜ் வேற, இப்போ இருக்க ஜென்ரேஷன் பாடி லாங்குவேஜ் வேற. ஸோ இதை ரெண்டையும் மீட் அவுட் பண்ணணும். இதை நான் வந்து அவருக்கு நான் புரிய வச்சேன். ஸோ இந்த மாதிரி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கும் அப்போ இருக்க ஜென்ரேஷன் டீச்சருக்கு பயப்படுவோம், இப்போ இருக்க டீச்சர்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருப்போம். இந்த டிஃபரன்ஸ் இந்த ஜென்ரேஷனில் இருக்குது. அதை வந்து அதில் அவர் காமிச்சிருப்பார். அந்த ஒரு விஷயம் உண்மையிலே அவரை நான் பாராட்டுவேன். நான் உண்மையிலே நல்லா புரிஞ்சு நல்லா பண்ணியிருந்தாப்புல.
ஓகே சார், உங்ககிட்ட இப்ப அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது என்னன்னா, இந்த படத்துல வந்து உங்களுக்கு ஒரு டாக்ஸிக் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்ன மாரி, ஏன் எப்ப பார்த்தாலும் அவரே ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு அப்படின்ற மாரி ஒரு போர்ஷன் வந்து இருந்தது. ஸோ இது எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? எப்படி சொல்றது? இப்படி சொன்னா வந்து எல்லா கேர்ள்ஸும் வந்து இது பண்ணிடுவாங்க. ஏன்னா நெறைய பேருக்கு இந்த Voice-அ டாக்ஸிக் கேர்ள் ஃப்ரெண்ட்னால ஆபத்து இருக்குன்னு நான் வந்து என்னோட ஒப்பீனியன் சொல்லல. பட் ஓகே. வந்து பாய்ஸ்னாவே கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா டாக்ஸிக்னு தான் நினைக்கிறாங்க. கேர்ள் ஃப்ரெண்ட்னா கேள்வி கேட்கதாங்க செய்வாங்க. நம்ம பதில் சொல்லணும். நம்ம வந்து என்னன்னா அது இந்த கேரக்டர் அப்படி அந்த மாதிரி கேரக்டர் அது. ஓகே. இஸ் ஆல்சோ லைக் யாருக்கோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறானே, கொடுத்துட்டே இருக்கானே, அவன் ஃப்ரெண்டு தானே, ஃப்ரெண்டுனா இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா, நான் வந்து லைஃப்ல நான் வந்து வரப்போறேன், அது ஏன் அவனுக்கு புரிய மாட்டேங்குதுன்றனால டாக்ஸினா இருப்பாங்க. மோஸ்ட்லி கேர்ள்ஸ் அப்படிதாங்க. டாக்ஸிக் சொல்றது பொசசிவ்னு சொல்லலாம். ஆமாம், அதான் சார், அதான் வரேன் சார். மோஸ்ட்லி வந்து அந்த மனைவி ஆகட்டும், அம்மாவாகட்டும், கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகட்டும், தங்கச்சி ஆகட்டும், நீங்க யாரா இருந்தாலும் ஒரு பெண்கள் அப்படின்னு வந்து வந்துருச்சு அப்படின்னா, தனக்கான ஒரு இடம் வந்து வேற ஒருத்தவங்களுக்கு கிடைக்குது, தனக்கான ஒரு அட்டென்ஷன் வந்து வேற ஒருத்தவங்களுக்கு அவங்க கொடுக்குறாங்கன்றப்போ அந்த பொசிட்டிவ்னஸ் 100% வரும். ஓகே. தாய்மைக்கே இருக்கிற ஒரு விஷயம் அது சின்ன வயசுலேருந்து இருக்கும். ஒரு குழந்தையிலேருந்தே அவங்களுக்கு இருக்கும். ஓகே. ஸோ அப்பா வந்து நம்மள்ட்ட பேசாம இன்னொருத்தர் பேசிட்டு இருக்காரு, பெரியப்பா என்கிட்டயே பேசுறாரு, அப்பா அண்ணன்ட்ட பேசுறாரு, என்கிட்ட வந்து எனக்கு வாங்கி தர அந்த மாதிரிலாம் சின்ன சின்னதாக இருக்கும். அந்த ஒரு விஷயம் தான் அது பெண்மைக்கே இருக்கிற ஒரு அழகான ஒரு விஷயம். அது நம்ம டாக்ஸிக்கா பார்த்தா டாக்ஸிக், அதை வந்து டானிக்கா பார்த்தா டானிக். ஆக்சுவலா இது கேட்கணும்னு இருந்தேன். எல்லாருமே ஃபேண்டசி ஃபிலிம்னா வெறும் ஃபேண்டசி ஃபிலிம் மட்டும் தான் போடுவாங்க. ஆனா எமோஷனல் ஃபேண்டசி அப்படின்ற மாதிரி போட்டிருந்தீங்க. ஸோ முழுக்க முழுக்க ஒரு ஃபேண்டசில எமோஷனல் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். ட்ரூ. நீங்க இந்த படத்துல வந்து டெஃபினட்டா இந்த படத்துல ஒரு எமோஷன் ஒன்று இருக்கு. ஓகே. ஓகேவா? இது நாங்க வந்து பயங்கரமா பண்ணியிருக்கோம். சூப்பரா சார் பண்ணியிருக்காரு. சார் வந்து இந்த படத்துக்கு வந்து எதுவுமே பார்க்காம செலவு பண்ணியிருக்காரு. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இந்த படத்துக்கு, இந்த கதைக்கு ஒரு முதல் தயாரிப்பாளரா தன்னால என்ன பண்ண முடியுமோ எங்க தயாரிப்பாளர் வந்து அதை கொடுத்துருக்காரு. ஓகே. ஓகேவா? முதல் படத்தோட இயக்குனரா தன் தயாரிப்பாளருக்கு என்ன வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ண முடியுமோ அதை வந்து இயக்குனர் பண்ணியிருக்காரு. ஓகே. எங்களால இதுக்குள்ள ஆக்டர்ஸா நாங்க எல்லாருமே இதுக்குள்ள ஒரு நல்ல கதையில எங்களால என்னென்ன விஷயங்கள் கொடுக்க முடியுமோ நாங்க 100% கொடுத்துருக்கோம். ஓகே. இதுல ஒரு எமோஷன் ஒன்று இருக்கு. இந்த படத்துல ஒரு எமோஷன் இருக்கு. அந்த எமோஷன் அவங்களுக்கு பிடிக்கும். ஓகே. ஸோ அந்த எமோஷனை வந்து பார்க்கணுன்றது தான் நாங்கள் ஆசைப்படுறோம். அதனால தான் அந்த ஃபேண்டசி எமோஷன் நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி சார் ஆக்சுவலி என்னன்னா பேசிக்கா ஒரு எப்பவுமே வந்து ஒரு ஒரு கீ எடுத்துப்பாங்க. அதை சுத்தி கதைகள் அதை சுத்தி அந்த படத்துடைய ஓட்டங்கள் இருக்கும். ஆனா இதுல கதையை மையமா வச்சுக்கிட்டு அதுல இருந்து மற்ற இதெல்லாம் உள்ள இன்வால்வ் ஆகுற மாதிரி இதுல பல ஃபேக்டர் உள்ள இன்வால்வ் ஆகிற மாதிரி இதில் டெரிவ் பண்ணிருக்கோம். ஸோ அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இமோஷன்ஸ், அப்பா ஒரு இமோஷன், பையன் இமோஷன்ஸ், அம்மா இமோஷன், தாத்தா இமோஷன், பாட்டி இமோஷன். ஸோ இந்த ஒரு இமோஷன்ஸ்லேயே உள்ள வந்து பிளே இருக்கு எல்லாமே. அதுதான் இந்த இமோஷன் ஃபேண்டசி. ஓகேண்ணா, ஓகேண்ணா. நான் இவ்வளோ நேரம் வந்து உங்க டீமோட வந்து ஸோ பெஸ்ட்டான இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இப்படி ஒரு டீம் கிட்ட வந்து நான் இன்டர்வியூ பண்றதுல. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூண்ணா. தேங்க்யூ சார். நாங்கள் உங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். பிரியோ டிவிக்கு வந்து நன்றி, நீங்க வந்து எங்களை இன்டர்வியூ பண்ணதுக்கு. ஐ ஹோப் இப்போதான் நீங்க ரீசெண்டாக நீங்க ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னாங்க. விஷ் உங்க பிரியோ டிவி வந்து பிரேவோவா நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணணும்னு நாங்க ஆசைப்படுறோம். எங்க டீம் சார்பா உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். சிறப்பான நேர்காணலுக்கு நன்றி சார். நன்றி.